அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. மலர்ந்த மலர மறைச்சா நல்லா சின்ன பொழுது ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. ஒரு காதிலே துளி சொட்டுவேன். கசிலில் 2 ஜீவன்கள் துடித்தால் என்ன, கடலே உன்னை சூரியன் குடித்தால் என்ன. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. மலர மலர மறைச்சா நல்லா அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினாய். தேவைகள் தினம் தினம் நீளட்டும், என் தேவதை என்னையும் வாழட்டும். ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. அடி சின்ன பொண்ணு ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. மலர மலர மறைச்சா நல்லா அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. 7 Music State. சின்ன பொண்ணு ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர மலர மறைச்சா நல்லா அடியே அடி சின்ன பொண்ணு ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே. அடியே வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
உங்களோட மருந்துக்கு எல்லாம் சுகம் சொல்லுங்க. எல்லாம் சுகம் அப்படித்தானே. சரி, இன்றைக்கு எங்கட 4வது தடவையாக இந்த வீட்டுக்கு வாரம் போல இருக்கு. புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்டாயம் யாருன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அடி கிட்ட வாங்க. அப்படி என்னன்னு சொன்னா 2 பேருமே உண்மையிலேயே ஒரு மேட்சிங்காக அந்த உடுப்புகளை போட்டுன்னு வந்திருக்கிறீங்க. எங்கட கண்ணே பற்றும் போல இருக்குது. மாதிரி ஒரு லுக்கோட நிக்கிறீங்க. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து எங்கட ஆனந்த் அன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான பிறந்த நாள். ஆனந்த் அண்ணன் எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? என்னண்டு செய்தாக்கள் சொல்லிருப்பாங்க. அப்படியா? சரி, இப்ப சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, எத்தனையாவது பிறந்த நாள்? 39. ஆனா அப்படித்தான் போல இருக்குது. 39 39 சொல்ல உங்களோட மனவாட்டிக்கு ஒரு சிரிப்பு வருது. என்னப்பா இருந்தால் இந்த மாதிரி வயதை சொல்றாரு. உண்மையிலேயே ஒரு 40 வயசு சொல்லலாம் போல இருக்குது. ஒரு அழகான ஒரு உண்மையிலேயே ஒரு எல்லோருடனும் அன்பாக சந்தோஷமாக கதைச்சு பேசி எல்லாரையும் சிரிக்க வைக்க எல்லாரையும் மகிழ்விக்கிற எங்களோட ஆனந்த் அண்ணன் அப்படித்தானே. லுக்கான ஒரு மீச, ஒரு எடுப்பான ஒரு தோற்றம், அந்த மாதிரி எங்களோட ஆனந்த் அன்னைக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள். பார்ப்போம் அவர் சொல்ல வெக்கப்படுறாரு எத்தனையாவது பிறந்த நாள்னு சொல்லி. அதான் சொல்லிட்டேன், ஒரு 40வது பிறந்த நாள்னு சொல்லலாம் போல இருக்கு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய ஒரு கேக் ஒன்றை கொடுத்திருக்கிறாங்க. அது மச்சானாகவும் இருக்கலாம், சில வேளைகள் அத்தானாகவும் இருக்கலாம். அத்தான் சொல்லித்தான் வந்திருக்குது. அத்தான் விஷய ஹாப்பி பர்த்டே அத்தான் சொல்லி ஆனந்தன் அத்தான் சொல்லி வந்திருக்குது. சரி, யார் இந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க? அத்தான் என்றால் யார் எனக்கு தெரியல. ஒரு தடவை இல்லையா? அத்தான் கூப்பிடுறாங்களே, ஒரு தடவை இல்லையா? என்ன டக்கண்டு மாறிட்டு என்று சொல்லி யோசிக்கிறீங்க? போன முறையும் ஒரு தடவை வந்தனான், உங்களோட மனமாட்டி செய்திருந்தாங்க. இந்த முறை யார் செய்திருப்பாங்க? ரைட், ஓகே, எல்லாத்தையும் தருவோம். வந்து வடிவாக சாப்பிட்டு இன்னும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கணும் என்று சொல்லி அந்த மாதிரியும் ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டை தந்திருக்காங்க. ஒரு சுகரும் வராது. அதுக்குதான் கொய்யாப்பழம் வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைனலா கொய்யாப்பழம் சாப்பிடுவோம். சரி ஆனந்த், சரி விஷயத்துக்கு வருவோம். யார் இந்த மாதிரி தந்திருக்காங்க? தந்தாக்கள் நல்லா இருந்தா சரி. அப்படிதானே. சரி, நல்லா இருந்தபடியா தானே தந்திருக்கிறாங்க. அதுதான் இன்னும் நல்லா இருக்கணும். அப்ப உங்களோட ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்னோட பாப்போம். கட்டாயம் நீங்க சொல்லணும். அப்படி ஆண்டிட்ட கொடுங்க மைக்க. 5 பாட்டை படிங்க. அப்படியே மேசர் டேபிள் வைங்க. அப்படியே ஜீன்ஸ் அப்படியா? ஓகே. அப்படியே ஆண்டி உங்களோட கையால் அந்த கிஃப்டை கொடுங்க பாப்போம். அந்த இன்னொரு கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணுங்க பாப். என்னவாக இருக்கும் ஆனந்தன்? நீங்க சரியான கட்டிக்காரன் தெரியும். என்னவாக இருக்கும் உள்ளக்குள்ள? கடிகாரம். சரி, பார்க்கலாம். ஓகே, ஒரு அழகான போச்சை தந்துருக்காங்க. காதுகள்லாம் கொழுவணும். இல்ல என்னது 5-6 கிடாக்குதே, நீ இதுகளா காதுகள்லாம் கொழுக்கும். சரி, உடுப்பு கேட்ட மாதிரி எனக்கு கொடுக்குறாதானே, கட்டுறதானே. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கான். என்ன இருக்கு? பார்த்தா தான் தெரியும். அண்டி சொல்லுங்க, என்ன இருக்கு உள்ளதுல? உடுப்பு போல இருக்கு. வைரம். வைரம் என்று சொல்லிக்கே உங்களுக்கு சந்தேகம் வரையில சிரிப்பா? என்ன அங்கறதுக்கு போட்டுட்டியல்? அதெல்லாம் வைக்கணும் கட்டாயம். என்ன மாதிரி வைரம்? எந்த நேரமும் வந்து என்ன மாதிரி நீங்கள் இந்த 2ல யார முன்னுக்கு வைப்பீங்க? அண்டிய முன்னுக்கு வைப்பீங்களா இல்ல அந்த தந்த கிஃப்ட முன்னுக்கு வைப்பீங்களா? முக்கியம். அதான் முக்கியம். அவ அண்டி முக்கியம் இல்ல உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? அண்டி வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு கிஃப்ட்.
என்ன என்ன மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன தங்கம் வைரம் தான். தங்கம் அது வைரம், இது தங்கம், அப்படியா? சரி பாப்போம். ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். கடற்கான மூக்கத்தியும் வடிவாக பாருங்க பாப்போம். கடற்காண்டா என்ன மாதிரி? ரைட், ஓகே, எங்க பாப்போம், எங்க பாப்போம். சரி, ஓகே ஆண்டி, உங்களோட கையால போட்டு விடுங்க பாப்போம். போதும் தெரியல. அது போகும் அண்ணே, மோதிர விரலுக்கு போடுங்க பாப்போம். கவனம் இல்லைண்ணே. கொடுங்க, சின்னனா இருக்கும். நேற்று நீங்க அன்றைக்கு இல்ல இல்ல, இது சின்ன சரி ஆனந்த் அண்ணே, சொல்லுங்க. மைக்கெடுங்க பாப்போம். சரி, இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட்கள் எல்லாமே ஓஞ்சிட்டுது. யாராக இருக்கும் உங்களோட ஃபைனலா உங்களோட கெஸ்ஸிங்ல கட்டாயம் சொல்லணும். யாரை கெஸ் பண்றீங்க? யார்? தந்தாக்களுக்கு நன்றி. என்ன சொன்னா உங்களோட மச்சாலண்டு எனக்கு சொல்லி இருந்தாங்க. மச்சாலண்டு சொல்லி இருந்தாங்க. என்ன மாதிரி, எந்த மச்சாலாக இருக்கும்? மச்சாலம் இல்ல மண்ணாங்கட்டி பேத்தி மேரா. பேத்தி மேரா? மச்சாலும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, பேத்தி மேரா, அப்படியா? என்ன மச்சால்? மச்சாலுக்கு பெரிய ஒரு ஆடி இப்படி சொல்லி போட்டார் ரத்தான். என்ன இப்படி சொல்லி போட்டார் ரத்தான். சரி, ஓகே, யாருன்னு பாப்போம். உண்மையிலேயே ஒரு கவிதை என்ன தந்திருக்கிறாங்க. அதானே மச்சாலண்டா, இவங்க மச்சால் இல்ல, எத்தனையோ மச்சால் இருக்கிறாங்க. அத்தானு தான் தந்திருக்கிறாங்க. உங்களோட வைஃபாவும் இருக்கலாம். என்ன மாதிரி? வைஃப் இல்லையா? கொஞ்சம் விடுறது. சரி, கேக் வெட்டைக்கு இருக்கா? என்ன அடுத்த என்ன பிளான்? ஆள் பிளான் வித்தியாசமா இருக்கு. அதானே. சரி, ஓகே, எங்க ஆனந்த அன்னைக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி எங்களோட எத்தனையாவது பிறந்த நாள்? 64வது பிறந்த நாள். 64. சரி, ஓகே, இதே ஒரு ஓபன் பண்ணு. என்ன ஒண்ணு பாக்கல, அப்படியே தூக்கி அப்படியே முன்னுக்கு வைக்கிறீங்க போல இருக்குது. பேத்தி மேல கண்டிருக்கேன். என்ன எழுதி இருக்கிறாங்களா அதுல? என்ன எழுதி இருக்கிறாங்க பாக்கலையா? என்ன எழுதி இருக்கிறாங்க பாப்போம். எங்கள் வீட்டு குலசாமிக்கு 64வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 64 வாழ்த்துக்கள் மாமா, அப்பா, அம்மப்பா, அப்பப்பா. ஓகே, அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட பிள்ளைகள், மருமக்கள், மகன், மகள், அதோட சேர்த்து உங்களோட மனவாட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்தன சந்தோஷமா? சந்தோஷம். ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்களா, அதையும் ஒருக்கா படிச்சுட்டு கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். அதுவும் பட்டோம், கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். தந்தைக்கு நிகரான அரவணைப்பு உண்டு, தளர்வில்லா எமக்கன்பு தருபவர் உண்டு. மனைவியின் தந்தையாய் வந்த அன்பு மனம் நீரே, சிறப்பினிலே எங்களை சீராட்டு முந்தன் சிறந்த நல்வாழ்வு என்றும் சிறக்கட்டுமே. அன்போடு வழிகாட்டும் ஆலமரம் நீரே, ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகட்டுமே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா, என்றும் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருப்பீர் நீரே. உலகமெல்லாம் உங்கள் பெயர் சொல்லி இன்று பூக்கட்டுமே. பொங்கியோடும் தேச ஆறெல்லாம் இன்று உங்கள் பெயர் சொல்லி கொண்டாடி குதிக்கட்டுமே. அன்பின் உருவமாய் அகமகளச் செய்யும் எங்கள் மாமாவே, என் தந்தையைப் போல தாங்கிடும் நெஞ்சம், தவறுகளை திருத்த வழிகாட்டு மஞ்சம், புன்னகை பூக்கும் முகத்தினில் என்றும் பூரிப்பு பொங்கட்டும் வாழ்க நீங்கள். பல நூறு நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை எல்லாம் ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த கவிதையிலேயே வடிச்சிருக்கிறாங்க. உங்களோட ஜார் ஜார் என்ன கவிதையில மயங்கிட்டீங்களோ அண்டி எட்டி பிடியுங்கோ ஜார்.
அதுதானேப்பா கவிதையிலே வந்துட்டு தானே ஆறாள் மருமகன் புள்ளிகள் பேர மருமகன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த மாதிரி எனக்கு சொல்லி இருந்தாங்க. தற்சமயம் வந்து மாமா தான், மாமா வழியிலேயே மாமாவின் உருவத்திலேயே தன் தந்தையை பார்ப்பதாக. தந்தைக்கு மேலாக உண்மையிலேயே மாமா என்னதான் தனக்கு டென்ஷன் இருந்தாலும், கவலைகள் சோதனைகள் இருந்தாலும் மாமாவினுடைய ஆறுதல் அளப்பெரியது. சிரிச்சு கொண்டு சொல்லுவார் மாமா இந்த நேரம். அந்த மாதிரி தன்னுடைய கவலைகளை எல்லாம் விடுங்க தம்பி, என்னதான் இருந்தாலும் விடுங்க தம்பி என்று சொல்லுவார். அதை பெருசுபடுத்தாதீங்கோ, என்ன இருந்தாலும் ஆலோசனைகளை எனக்கு மாமா தான் சொல்லித்தாரது என்று எனக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே உங்கள ஒரு அளப்பெரிய தன்னுடைய மனைவியில இல்லாத பாசம் உங்கள் இருவரிலேயும் வச்சிருக்கிறாங்க போல இருக்குது என்று அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்ச நீங்கள் தானே அந்த காலத்துல நீங்க சிரிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற நீங்கள் பேம்பல் அடிக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு மருமகன் கிடைச்சிருக்கிறார். சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலேயே நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய மாமா இன்னும் பல 100 ஆண்டு இருக்கணும் என்று சொல்லி நல்வாழ்வு வாழணும், நோய் நொடி இல்லாமல் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். நாங்களும் புதுக்குடிமை நாய் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனந்தண்ண நன்றி நன்றி. ஓகே, கேக்குறக்கா கட் பண்ணுவோமா? ஓகே, நீங்கள் என்ன சொல்றீங்க? சொல்லையில உங்களோட மருமகன் பிள்ளைகள், உங்களோட மகன் அதுதானேப்பா எல்லாருக்கும் நல்வாழ்த்து. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்களோட மனவாட்டிக்கு அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாதா? என்ன சொல்றீங்க? நன்றி பாவம். சரி, கேக்குறக்கா கட் பண்ணுங்க. சிலோட பிள்ளைங்கம்மா சொன்னாண்டு வேண்டி இரவுக்கு நான் நித்து ரெண்டு வாரம் அப்படியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mommy. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mommy. Happy birthday to you. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. மலர்ந்த மலர மறைச்சா நல்லா இல்ல. அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு அதில் ரெண்டில் ஒண்ணா, தனியா கேட்டா தருவேன் ஒண்ணா. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே. கண்ணத்தை மெல்லமாய் தட்டுவேன், உன் காதிலே தேன்துளி சொட்டுவேன். உன்னை நான் செல்லமாய் திட்டுவேன், என் ஊடலை தீர்த்துவை ஒட்டுவேன். கட்டிலில் 2 ஜீவன்கள் துடித்தால் என்ன, கடலே உன்னை சூரியன் குடித்தால் என்ன. வாலிபம் தந்து நீ உருகினாய், என் வாய் வழி ஜீவனை பருகினாய். அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள,